லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவளுக்கு என்னன்னு பாக்கலாம்டா. அவ நடிக்கிறாமா? மா, இப்ப நீங்க போனா அப்பா இத வேற மாதிரி ஒரு பிரச்சனை ஆக்கிடுவாரு. எதுவா இருந்தாலும் அவரே பாத்துக்கிட்டோம். நாம ஒண்ணு இதுல தலையிட வேண்டாம். வாங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு? இதுல எழுதியிருக்கிற மருந்த எவ்ரி 2 hours அவங்களுக்கு கொடுங்க. சரி. நாளைக்கு ஃபீவர் குறையலனா அட்மிட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். சரி, ஓகே. உமா, மாமா, போதுமாமா? இன்னும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். இது இப்படியே இருக்கட்டும். அப்படியே உட்காந்துரு, நான் வந்துடுறேன். நல்ல சூடா இருக்கு, முதல்ல இப்ப குடி. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வேண்டாம் மாமா.
ஒரு நிமிஷம். இதுல கஷாயம் இருக்கு, காய்ச்சலுக்கு நல்லா கேட்கும். எனக்கு ஒன்றும் காய்ச்சல் இல்லையே. உள்ளத்தாச்சி பொண்ணுங்க குடிக்கலாம், ஒண்ணும் ஆகாது. மாமா நான் உண்டாவில்லைன்னு காமெடி பண்ணாதீங்க, சுச்சுவேஷனுக்கு செட் ஆகாது. அத்தை அது ஐடிஐக்காக குத்துக்குறாங்க. நீ சொல்ற, ஆனா அவங்க சொல்றதுக்கு யோசிக்கிறாங்கல்ல. என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள் வரைக்கும் பிரியாவுக்காக பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு உமாக்காக பேசுறீங்க. நான் யாருக்காக பேசுறது? இங்க பாரு, யாருக்காகவும் பேச வேண்டாம். நியாயம் எதுவோ அதை மட்டுமே பேசு. நேற்று வரைக்கும் பிரியா பக்கம் நியாயம் இருந்துச்சு, நான் அவ பக்கம் பேசினேன். இன்னைக்கு உமா கிட்ட நியாயம் இருக்கு, அதான் உமா பக்கம் பேசுறேன். நீங்க நியாயத்தை ஒரே பக்கம் மட்டும் பாக்குறீங்க. ஒரு அம்மாவானா நாலா பக்கமும் யோசிக்க வேண்டியிருக்கு. தப்பு பண்ணது ரவி, பாதிக்கப்பட்டது 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பக்கம் நீங்க இருக்கீங்க, இன்னொரு பொண்ணு பக்கம் நான் இருக்கேன். இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குமே சீதா. சீதா, அவ நம்ம மருமக, நல்லவ கெட்டவ இதெல்லாம் தாண்டி ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு கஷ்டப்படும் போது யாருமே வந்து நிக்காம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மருமகளுக்காக உன் மனசு துடிச்சாலும் உன் மகனுக்காக அதை வெளிக்காட்டிக்காம இருக்க நீ. கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்த வரைக்கும் அந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச. இப்ப கோட்டுக்கு அந்த பக்கம் போனப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் உன்னை என்னைக்குமே தப்பா நினைச்சது இல்ல. மா இந்தாங்க. உன் அத்தைய பத்தியா? மருமகளுக்கு கசாயம் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களை பார்த்து பயப்படுறான். நீங்க ஆம்பளை டப்புன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறீங்க. தாய் மனசு இல்லையா? நாளை பக்கம் பார்க்கணும்ல. ஓ, அம்மா ஐடியாக்கு வராங்க. மாமா வாமா, இந்த கசாயத்தை குடி, காய்ச்சல்லாம் விட்டுரும். குடி. நீங்களே பண்ணதா மாமா? இந்த பாரு, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒருத்தர் பண்ணுதுமா. குடி. மாமா, என் அப்பாக்கு ஃபோன் பண்ண, ஆனா அவர் எடுக்கல. அதை விடுமா, வர்றப்ப வரட்டும். இந்த பாரு, அதே யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. மாமா, என்னம்மா? எனக்கு இப்படி தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. பல யோசனை வந்து எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. உமா, நான் ஒன்னு சொல்லுவேன், செய்தியா? சொல்லுங்க மாமா. உனக்கு இப்ப 4வது மாசம் தான் ஆகுது. எத்தனையோ பேர் 7-8 மாசம் வரைக்கும் வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க. நீ ஏன் லீவை கேன்சல் பண்ணிட்டு வேலைக்கு போக கூடாது? மாமா, நான் சம்பளத்துக்காக சொல்லமா. ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. தனியா இருந்தாதான் இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். இந்த பாரு, நீ வேலைக்கு போ, அது உனக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். மாமா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நடுவுல மன்னிப்போ நன்றியோ எதுவும் தேவையில்லைம்மா. கைய இருக்குமா, தைரியமா இருக்கு. சரி, ஒன்றும் இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடு. போ. அம்மா, பிரியாவோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்குமா. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோமா. போயிட்டு வரோம் அத்தை. பிரியா 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 பிரியா, என்னாச்சு? பிரியா, பாத்து பாத்து பாத்து. வா வா வா, என்னாச்சு பிரியா, என்னாச்சு? இல்ல, கால் சுளுக்கிச்சு, வலிக்குது. ஐயோ, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அடிப்பட்ட இடத்துல எண்ணெயை வச்சு நீவி விடுற. வலிக்குதா? ஒரு நிமிஷமா. அக்கா பாத்துக்கோ.
இரு பிரியா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம்டா. பிரியா காட்டு காட்டு. பாத்து பாத்து. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ முடியல. கொஞ்சம் வலிக்குது. வலிக்குது. அவ்வளவுதான். ஐயோ. இப்போ வலிக்குது. ஐயோ வலிக்குது. சரி கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுத்துக்கோ. ஏண்டா டேய், ஆடு மட்டும் தாண்டா மாறி இருக்கு. ஆனா நீ செய்யற வேலை மாறவே இல்லை. இல்லப்பா, பிரியா கால் தவறி கீழே விழுந்து. ஏண்டா நான் வாயை மூடிக்கிட்டு ஒன்றும் கேட்காம இருக்கன்றதுனால நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு மேய்ச்சிட்டே போயிட்டு இருப்பியா? நேத்து வரைக்கும் அவ காலை பிடிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு இவ காலை பிடிச்சிட்டு இருக்க. அதையும் அதே நடு வீட்டுல உட்காந்து பிடிச்சிட்டு இருக்க. ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையாடா? இங்க பாருங்க, கோர்ட்டுக்கு அந்த பக்கத்தோட நிறுத்திக்கோங்க. இந்த பக்கம் என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? ஏய், நீ ஆல்ரெடி பூட்ட கேசுடா. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். போடா போய் வேலையை பாரு. நான் ஒருத்தன். ச்சே, அதான் உனக்கு வேலை போயிருச்சுல. டேய் போய் உருப்படியா அடுத்த வேலையை தேடு. போடா. டேய் எப்படிரா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? உமா பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் தான் காது கொடுத்து கேட்டீங்க. பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் கேட்கலாம்லப்பா. ஒருத்தி நல்ல சமைக்கிறவளா இருப்பா, ஒருத்தி நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவளா இருப்பா, ஒருத்தி குடும்பத்தை நல்ல நிர்வாகம் பண்றவளா இருப்பா, ஒருத்தி நல்ல அழகா இருப்பா, ஒருத்தி கொஞ்சம் நல்ல அறிவா இருப்பா. இது போல எல்லாமுமா அமைஞ்ச ஒரு பொண்ணு பொண்டாட்டியா எவனுக்கும் கிடைக்காது. அதுக்காக வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தி, சமைச்சு போட ஒருத்தி, குடும்பத்தை பார்த்துக்க ஒருத்தின்னு ஒருத்தன் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா? ராஸ்கல். வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம்னா என்ன, பொண்டாட்டினா யாரு, பொண்டாட்டிய நேசிக்கிறதுனா என்ன, இது எதுவுமே தெரியாம மட்ட சாம்பிராணியா இருக்கேடா. இந்த பாரு, இத்தனை வருஷமா நீ வாழலடா, உயிரோட இருந்துட்டு இருக்க, அவ்வளவுதான். அவ உன்னை பார்த்து கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் அப்பவே முடிச்சிருக்கணும். இந்த பாரு, இப்பவும் உன்னை நான் அப்படியே உசுரோட விட்டுருக்கேன்னா உன்னால பாதிக்கப்பட்ட அந்த 2 பொண்ணுங்க தாண்டா காரணம். ஆனா உன்னுடா, உனக்கு இவன் பரவாயில்லடா. என்னதான் கேடு கெட்டவனா இருந்தாலும் பொண்டாட்டி குடும்பம்னு வரும்போது உனக்கு இவன் 100 இல்ல 1000 மடங்கு தேவலாம். பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போதே இப்படி ஒரு கேவலத்தை பண்ணி வச்சிருக்க. சே. ஏய் ஏய், உன்னதான். ஏய், நீ எல்லாம் உன் புருஷன் பிள்ளைங்களை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. ஆமா, உன் புருஷங்கார அங்க சுகுணா மிஸ்காரியோட சுத்திட்டு இருக்கான்னு அத்தை சொல்லுச்சு. போய் என்னன்னு உடனே பாரு. அடுத்து இதே மாதிரி ஒரு பிரச்சனைய நீ தூக்கிட்டு வந்து இங்க நிக்காத. இப்ப என்ன, இந்த வீடு தானே உங்களை கண்ணை உறுத்திட்டு இருக்கு. வேணும்னா ஆளுக்கு ஒரு 10 சங்கலா பிரிச்சு எடுத்துட்டு எல்லாரும் போயிட்டே இருங்க. ஏம்மா, நீ எல்லாம் PhD வரைக்கும் படிச்சவ, உன்னாலேயே உன் வாழ்க்கைய சரியா அமைச்சிக்க முடியாம போயிடுச்சு. காதல்ல எந்த அளவுக்கு அன்பு, பாசம், நேசம்,
இது எல்லாம் முக்கியமோ அந்த அளவுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் நேர்மையும் ரொம்ப முக்கியம். நீ எப்படிமா இப்படி முறையில்லாத ஒரு உறவுல வந்து விழுந்துட்ட? நீ படிச்ச படிப்பு கூட இந்த காரியத்தினால மதிப்பில்லாம போயிடுச்சு பாத்தியா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சு. தனித்தனியா இருந்தாலாச்சும் ஒழுங்கா இருந்து தொலைங்கடா. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து உயிரை வாங்கி தொலையாதீங்க. மாமா போயிட்டு என்னத்துக்கு இங்க வரான்? டேய், டீ கடைனா 4 பேர் வர்றதும் போறதுமா தான் இருப்பாங்க. அதையே நீ பார்த்துட்டு இருக்க? அது இல்ல மாமா, அண்ணா நகர்ல ஊட்ட வச்சுக்கின்னு அம்பத்தூர்ல டீ குடிக்க வரான்னா ஏதோ டவுட் ஆகுதுல்ல. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. என்கிட்டயா பேசுன? என்னடா நக்கலா? ஏண்டா லூசு பையல. ஏண்டா உன் பொண்ணு உடம்பு முடியாம கிடக்கு, வாடான்னு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்ன. அப்ப நீ வந்தியா? பொண்ணு செத்து போச்சு அடக்கம் பண்ணிட்டேன்னு சொன்ன. இப்ப என்னடான்னா டீ கடையில வந்து நின்னுக்கிட்டு பொண்ணு வேணும் மண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருக்க. அறிவு கட்டம். டேய், நான் என்னமோ உன் பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என் பொண்ணு வேணும். வா, வந்து உன் பொண்ணுகிட்ட பேசி சமாதானமா போ. யோ, ஆனாலும் நீ பயங்கரமான ஆளியா. முதல்ல உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ண, அப்புறம் அந்த பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ண. அவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு இப்ப சப்போர்ட் பண்ற. பாரு, இப்பவும் சொல்றேன், நீ உன் பொண்ணுகிட்ட போய் அன்பா ஆதரவா 4 வார்த்தை பேசினா அவ உன் கூட வந்துடுவா. டேய், பாரு, இப்போதைக்கு நீ அதை மட்டும்தான் செய்யணும், புரியுதா? இந்த வீம்பு பேசுறதெல்லாம் விட்டுட்டு உன் பொண்ணு மேல நிஜமான அக்கறையோட வந்து பேசு. எல்லாம் சரியாயிடும். நீ நினைக்கிற மாதிரி என் பொண்ணோட கையில காலில எல்லாம் விழுந்து அவளை கூட்டிட்டு வர மாட்டேன். முதல்ல அந்த பிரியாவை அடிச்சு அனுப்புவேன். அடுத்தது உன் பையனை அடிச்சு காலி பண்ணுவேன். என் பொண்ணு உங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு உங்களை உதறி விட்டுட்டு என் காலில் வந்து விழ வைப்பேன். இந்த தணிகாச்சலத்தோட இன்னொரு பக்கத்தை நீங்க கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போறீங்க. தம்பி, இந்த கிளாஸ் குடுத்துட்டு போயா. மாமா, காஃபி. என்ன மாமா, ஏதோ சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம பாண்டி ஒரு ஹோட்டல்ல பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த பெரியவங்க பாண்டியவே அந்த ஹோட்டல் எடுத்து நடத்த சொல்லிட்டாங்க. அந்த பெரியவங்களோட பையன் ஒருத்தன் இது மாதிரி ஒரு தருத்தல போயா, அவன் ஒரு 2-3 நோட்டீஸ் விட்டுருக்கான். அந்த ஆளு இங்க கூட ஒரு நாள் வந்து கலாட்டா பண்ணிட்டு போனான். அவங்க வீடு ஹோட்டல் எல்லாமே எனக்கு தான் வந்து சேரணும், நான் தான் வாரிசுன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். இதெல்லாம் நிக்காது மாமா. யார் பக்கம்? அவன் பக்கம் நிக்காது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஒண்ணு, இது முழுக்க முழுக்க அவரோட சுய சம்பாத்தியம், அதுல சேர்த்த சொத்து. இந்த வீடு எப்படி உங்களோடதோ அதே மாதிரி அவங்க யாருக்கு வேணாலும் இதை எழுதி கொடுக்கலாம். ரெண்டாவது, அவங்க பையன்தான் அவனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டான்ல. சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு
அன்னைக்கு பாண்டியார்கிட்டே போன்ல சொல்லிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் ப்ராப்பரா ஒரு பதில் போடணும். கவலையை விடுங்க மாமா, நான் பக்காவா டிராஃப்ட் பண்ணி தரேன். ம்? அப்படியா? ம். சரி. என்னங்க இது? அரசியல்ல கூட கூட்டணி இப்படிலாம் மாறாதே. இங்க பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாம் தலைகீழா மாறுது. அதான் ஒன்றும் புரியல. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆளுங்க மாற்றி மாற்றி ஜம்ப் அடிச்சுட்டு திரியிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. வாங்க சார், வாங்க சார், இந்த வீடு தான் சார், வாங்க. சார் வாங்க சார், வாங்க சார், இவன் தான் சார் காரணம். முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். யோ வாயா. ஏய் வா சார். ஏய் இருடா சார். என்ன சார் பிரச்சனை? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் நான் பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவனை விசாரிக்கணும். எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்க. யோ வாயா. சார் இழுத்துட்டு வாங்க சார். சொல்றேன்ல சார். சொல்ல கேளுங்க சார். சார் விடுங்க சார். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். சார்